வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபில்டரே இல்லாமல் ஃபில்டர் காஃபி ரெசிபி ரொம்ப பர்ஃபெக்டான மெத்தடில் சூப்பரான டிப்ஸ் ஒன்று யூஸ் பண்ணி போட போகிறோம். இந்த மாதிரி போட்டு பாருங்கள். நீங்கள் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல்ஸ்லலாம் குடிக்கும் போது ஒரு சூப்பரான ஸ்ட்ராங் டேஸ்ட்டில் இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட்டும் கலரும் உங்களுக்கு வீட்டிலே பர்ஃபெக்டாக கிடைக்கும். சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மற்றபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாலை காய்ச்சிடலாம். பால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஃபிக்கு அதிகமாக தண்ணி சேர்க்கவே கூடாது. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி மேக்ஸிமம் இதில் ஊற்றவே தேவைப்படாது. ஏன்னா நம்ம டிகாஷனில் தண்ணி சேர்க்கிறதுனால நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் அந்த பேக்கெட் அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த பால் காய்கிறதுக்குள்ளே நம்ம டிகாஷன் ரெடி பண்ணிடுவோம். நான் இன்றைக்கி கெட்டில் சுடுதண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். மொத்தம் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 150 ml இருக்கும் இந்த தண்ணியோட அளவு. ஸோ நம்ம நார்மலாக டீ குடிக்கிற டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம சைடில் கொதிக்க வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் இந்த ஸ்பூனில் தான் கணக்கு வச்சு எடுத்துக்க போகிறேன். மொத்தமாக 3 ஸ்பூன் அளவுக்கு ஃபில்டர் காஃபி பவுடர் போட்டுக்கிறேன். எனி பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை. இது திக்னஸ்க்காகவும் கலருக்காகவும் சேர்க்குறோம், ஸ்வீட்னஸ்க்காக இல்லை. அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டை. ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து கொடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம ஃபில்டர் காஃபி பண்ணுறதுக்காக ஃபில்டருக்கு பதிலாக நம்ம எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் தான். ஸோ தெர்மோ ஃப்ளாஸ்க் எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை எடுத்து நல்லா சுடுதண்ணியில் கழுவிட்டு, நான் இப்போ உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா, இந்த காஃபி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ண அந்த மிக்சரை நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் பவுலில் கொட்டி இந்த மாதிரி கலந்து காமிச்சேன். இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாக ஃப்ளாஸ்க்லேயே எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கெட்டிலில் வச்ச தண்ணி நல்லா ஹீட் ஆகிருக்கணும். அதுவாகவே தானாக ஆஃப் ஆகிருக்கணும். அந்தளவுக்கு நல்லா ஹீட்டில் இருக்கணும். அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட்டாக சேர்த்தா தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த ஹீட் இருக்கும். இப்போ உள்ளே லைட்டாக அந்த மாதிரி பபிள்ஸ் க்ரியேட் ஆகும். இப்போ கொஞ்சமாக தண்ணி கையில் எடுத்துகிட்டு இதை மேலாப்பில் நம்ம தெளித்து விட்டுக்க போகிறோம். அந்த மாதிரி தெளிக்கும் போது மேலாப்பில் உங்களுக்கு காஃபி நின்றுட்டு இருக்கிறது உள்ளே போயிடும், இறங்கிடும். இப்போ இந்த ஃப்ளாஸ்க்கை நல்லா டைட்டாக மூடிட்டு இதை ஆடாமல் அசையாமல் ஒரு இடத்துல நம்ம ஸ்டேபிளாக வச்சிடணும். அப்போ தான் நமக்கு ஃபில்ட்ரு இல்லாமலே பார்த்திங்கன்னா டிகாஷன் நல்லா திக்காக ரெடி ஆகும். இப்போ சைடில் நம்ம வச்ச பாலுமே பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு கொதிலே ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணும்னா தேவைப்பட்டால் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்டர் காஃபி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கிற அளவுப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒவ்வொரு கப்புக்கும் 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பர்சனலாக காஃபி கொஞ்சம் சுகர் தூக்கலாம் தான் எனக்கு பிடிக்கும். இப்போ மெதுவாக நம்ம போட்டு வச்சுருக்கக்கூடிய டிகாஷனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திறக்கும் போதே கமன்னு நம்ம ஹோட்டலில் குடிக்கிற டேஸ்ட்டுக்கு சூப்பரான வாசம் அடிச்சு. ஸோ இதை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம இன்னுமே போட்டுக்கலாம். அந்த 1/2 லிட்டர் பால் எடுத்ததுக்கு இது கரெக்டாக இருக்கும் இந்த டிகாஷனோட அளவு. இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு லாங்காக ஒரு ஆற்றிட்டு தான் நம்ம சர்வ் பண்ணணும். அப்போ தான் நல்ல கலர் வரும். அதே நேரத்தில் நமக்கு சர்க்கரையும் சூப்பராக கரைஞ்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஃபில்ட்ரு வச்சு போடக்கூடிய காஃபி டேஸ்ட்லேயே இந்த ஃபில்ட்ரு இல்லாமல் போட்ட காஃபியுமே இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் டிகாஷன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோட்டலில் குடிக்கிற மாதிரி கமன்னு ஸ்ட்ராங்காக கும்பகோணம் டிகிரி காஃபி ஃபில்டர் இல்லாமலே நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. செம்ம கரெக்டான பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் அண்ட் கலரில் வரும். நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.